सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. இப்ப நம்ம பார்க்க போறது 14வது அத்தியாயம் ஆனந்த பஞ்சகம் எனக்கூடிய நாம பார்த்தது யோகானந்தம், அதற்கு பிறகு ஆத்மானந்தம், அதற்கு பிறகு அத்வைதானந்தம். இப்ப பார்க்க போகக்கூடிய அத்தியாயத்துக்கு பெயர் வித்யானந்தா அப்படின்னு பேர். வித்யா அப்படின்னா என்ன? வித் அப்படின்னாக்கா டு நோ, அறிவது. வித்யா என்றால் அறிவு, ஞானம் அப்படின்னு அர்த்தம். வித்யா என்றால் அறிவு, ஸ்வரூபம், ஞானம் என்ற அர்த்தம். இங்க எந்த வித்தியை நம்ம மீன் பண்றோம்? நாம படிச்சுட்டு இருக்கிறது வேதாந்த ஞானம் புஸ்தகம் இல்லையா? வேதாந்த புஸ்தகத்தை எந்த அறிவை பற்றி சொல்லும்? அத்தியாத்ம வித்தியை, இது ஆத்மாவை பற்றிய சொல்லக்கூடிய வித்தியை. அதனால ஆத்ம ஞானம் தான் இங்க வித்யா என்று சொல்லப்படுகிறது. ஆனந்தம்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். எந்த மகிழ்ச்சி? பொருள்னால கூட எனக்கு மகிழ்ச்சி வருகிறது. டிவி வாங்கினா சந்தோஷப்படுறானே, ஒரு ஆத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டுன்னு வந்தேன் இல்லையா, கல்யாணம் பண்ணி வந்தா எனக்கு சந்தோஷம் வருகிறது. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, சந்தோஷப்படுகிறேனே. வீடு வாங்கினேனே, சந்தோஷப்படுகிறேனே. இப்படி எல்லாம் பொருள்கள்னால வரக்கூடிய ஆனந்தமும் ஆனந்தம் தானே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா ஒரு ஆனந்தம் வருகிறது, இவ்வளவு நாள் தேடி அப்படின்னு சொன்னா இந்த ஆனந்தம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆனந்தம்பா. எல்லாத்துலயும் துக்கம்தான். நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு வரக்கூடிய ஆனந்தம், பொருள்னால வரக்கூடிய ஆனந்தங்களுக்கு எல்லாம் நீங்க நிறைய செலவு பண்ணிருப்பீங்க. துக்கத்தை செலவு பண்ணிட்டதுனால வந்த ஆனந்தமே தவிர ஒரிஜினலான ஆனந்தம் இல்லை. ஒரிஜினலான ஆனந்தம் என்பது என்ன? உங்களுடைய சொரூபம். இந்த பொருள்கள்னால வரக்கூடிய ஆனந்தம் உங்களை ஒரு நிமிஷம் அப்படி பண்ணிட்டு அப்படி போனதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சொரூப ஆனந்தமானது கொஞ்ச நேரம் அப்படி லவலேச வெளிப்பட்டு இந்த ஆனந்தத்தை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பொருள்கள்னால வந்து பொருள்கள் மேல இருக்கக்கூடிய டென்ஷன் போனதுனால, பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட இது கிடைக்கலையே, நல்ல பையனா கிடைக்கலையேன்னு இருந்தீங்களா? அதுக்கு நான் கல்யாணம் போய் அவகிட்ட அங்க வாசிக்கு போய் அவ தகவலும் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஆனந்தம், அப்பாடான்னு ஈஸ்டர்ல உட்காந்துருக்க நல்லா ஆயிடுச்சு, பகவான் நம்மள கைவிடல அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தம் அந்த பொருள்னாலையும் உங்க பொண்ணு கல்யாணம் ஆனதுனாலையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய டென்ஷன் கின்ஷன் எல்லாம் போய் நீங்க உங்களுடைய ஆத்மாவோட ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் சில நேரம் இருந்ததுனால உங்களுடைய சொரூபமான சத்தியச்சிட்டு ஆனந்த ஸ்வரூபமான உங்களுடைய ஆத்மாவுடைய வெளிப்பாடு தான் அது. அந்த வெளிப்பாடானது ஆத்ம ஞானம் வந்து தேவைனால் பர்மனண்டாக இருக்கக்கூடிய பேரானந்தம் என்ற தேரக்கூடியது. இந்த ஆனந்தத்தான் இங்க வித்யினால வரக்கூடிய ஆனந்தம். எந்த வித்தியினால வரக்கூடிய? ஆத்ம ஜானத்தினால வரக்கூடிய, பிரம்ம ஜானத்தினால வரக்கூடிய ஆனந்தம். இப்படி வித்யானந்தம் என்றால் என்ன? பிரம்மானந்தம் தான். இந்த 5மே பிரம்மானந்தத்தை பத்தி தான் பேசுறது. ஞாபகம் வச்சுக்கணும். யோகானந்தமே என்ன? பிரம்மானந்தம் தான். ஆத்மானந்தம் என்ன? பிரம்மானந்தம் தான். அத்வைதானந்தம் என்ன? பிரம்மானந்தம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வித்யானந்தம் என்ன? பிரம்மானந்தம். இதைத்தான் வேற வேற பேர்ல குறிப்பதற்காக வேற வேற ஆங்கிள் நம்ம இந்த ஒரு ஆனந்தத்தை தான் சாஸ்திரங்கள்லாம் என்ன கூறுகிறது அப்படின்னு சொன்னா முக்தி. சில கிரந்தங்கள்லாம் முக்தின்னு சொல்லாம மோக்ஷம் அப்படின்னு சொல்லுங்க. சில பேர்லாம் பேரானந்தமான ஒரு மன நிறைவு சார் அப்படின்னு. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, முழு திருப்தி. அந்த திருப்தி டெம்பரரி திருப்தி, 2 வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே வந்த திருப்தி இல்லையா, இது முழு திருப்தி. அதனால இது திருப்தி அப்படின்னு பேர். இந்த திருப்தியை எல்லாம் விளக்க முடியாது, ஆனந்தத்தை விளக்க முடியாது. பிரம்மானந்தத்தை எப்படி விளக்க? சாதாரண ஒரு பொருளால வந்த புளியோதரை நான் சாப்பிட்டதையே என்னால விளக்க முடியாது இல்லையா? ஒரு இனிப்பை நான் எப்படி சாப்பிட்டேன்றது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கவே முடியாது. என்னால எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நான் சாப்பிட்ட ஜாங்கிரியினுடைய டேஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. ஐ டோன்ட் ஹவ் வேர்ட்ஸ், ஐ டோன்ட் ஹவ் டங், ஐ டோன்ட் ஹவ் மைண்ட், ஐ டோன்ட் ஹவ் வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ். அப்படின்னா எப்படி பண்றது?
அனுபவிச்சாதான் அது சுவையானது எப்ப தெரியும், அனுபவிச்சாதான் தெரியும். இப்படி அனுபவத்துக்கு வரக்கூடிய ஆனந்தம் தான் பிரம்மானந்தம், வித்யானந்தம் எனக்கூடியது இந்த ஆத்ம ஞானம். இதைத்தான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்ல. இப்போ சந்தேகம், ஜீவன் முக்தின்னு சொன்னா விதேக முக்தின்னு ஒண்ணு இல்லையா? இருக்கு. படிக்கிற காலத்திலேயே ஜீவன் ஏவ இந்த வேதாந்தத்தை படிக்கிறதுனாலேயே நமக்கு ஏறக்கூடிய ஆனந்தத்துக்கு பேருதான் வித்யானந்தமானது. அதற்கப்புறம் இது சரீரம் இருக்கிறதும் பிராரப்த வசத்தினால் ஓட்டிருக்கோம். அதற்கு பிறகு இந்த தேகமானது இதை விட்டு என்னை விட்டு அகன்று விடும். அது வரைக்கும் இதுல இந்த சரீரத்துல நான் அது போன உடனே முழுமையான முக்தி ஏற்படுகிறது அப்படின்றது அதுக்கும் முக்தி என்றுதான் பெயர். இங்கிருந்து சில பேர் உபாசகர்கள் மேலே போய் கிரமமாக பிரம்மலோகத்துக்கு போய் அங்க போய் வேதாந்தம் படிச்சு அங்க ஜீவன் முக்தியாய் அங்க வித்யாக முக்தியாக ஆகக்கூடியதும் முக்தி தான். முக்திகள் இருந்தாலும் ஜீவன காலத்திலேயே வரக்கூடிய ஜீவன் முக்தியை தான் போக்கஸா வச்சு இங்க சொல்ல போறா அப்படின்றத முதல்ல ஒரு கிளாஸ் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கக்கூடியது வித்யானந்தம் அப்படின்னா ஜீவன் முக்தியை கொடுக்கக்கூடியது. இதுக்கு முன்னாடி சொன்ன திருப்தி அப்படின்ற வார்த்தையை நல்லா பிடிச்சிட்டியா? இதுக்கு முன்னாடி தீப பஞ்சகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி தீப பஞ்சகம், சித்திர தீப பிரகரணம், திருப்தி தீப பிரகரணம், கூட்டஸ்த தீப பிரகரணம், தியான தீப பிரகரணம், நாடக தீப பிரகரணம் அப்படின்னு 5 பார்த்தோம். அதுல எல்லாருக்கும் ஞாபகம் இந்த திருப்தி தீப பிரகரணம்ன்றது ரொம்ப வசதியா பார்த்தோம். ஆத்மானம் சேத்விஜானியாத் அயமஸ்மீதி புருஷஹ கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரமனுஸ்வரேத் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்தக்கூடிய அந்த ஒரு பிரகதாரண்யக மந்திரத்திற்கு வைத்துக் கொண்டு 298 ஸ்லோகங்கள் எழுதினார் இல்லையா? அந்த திருப்தி தீப பிரகரணத்துல எத்தனை எழுதினார்கள் இல்லையா? அவரு தியான தீப பிரகரணம், திருப்தி தீப பிரகரணம் 7வது அத்தியாயம் 298 ஸ்லோகங்கள், 298 ஸ்லோகங்கள், கிட்டத்தட்ட 300 ஸ்லோகங்கள் ஒரே ஒரு மந்திரத்துக்கு. என்ன மந்திரம் அது? ஆத்மானம் சேத்விஜா, அந்த ஆத்மாவை அறியுங்கள். வித்யா ஆத்மானம் சேத்விஜானியா, இதை அறிந்தாலும் விசேஷமாக நீங்கள் அறிந்துதான் ஆகணும். எப்படி அறியணும்? நான் தான் அந்த பிரம்மா, அந்த ஆத்மா அப்படின்னு பிரம்மா என்று விசாரிக்கணும். எப்படி விசாரிக்கணும்? சாட்சாத் அபரோக்ஷ சாட்சாத்காரமாக அத்வைத்தமாக அதை விசாரிச்சு அறிந்து விட்டீர்களே என்றால் உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த கிமிச்சன், உங்களுக்கு என்ன ஆசைப்படுறதுக்கு? கிமிச்சன் கஷ்ய காமா, யாருடைய பொருட்டு நீங்க எதை செய்யணும்? மன நிறைவுன்னா அப்படி ஒரு மன நிறைவு, அப்படிப்பட்ட ஒரு மன நிறைவு. இதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்லை எனக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? டோட்டல் கண்டென்ட் கிமிச்சன் கஷ்ய காமாய சரீரமனு ஸ்வரே. இதுக்கப்புறம் அந்த சரீரத்துல என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும், என்ன ஜுவரமா, என்ன கொதிப்பு உங்களுக்கு ஏற்படும்? ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு உபநிஷத்துல சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு 297 ஸ்லோகம் எழுதினார். ஆகல அப்படிதான் பண்ண. அதுல இருந்து சில ஸ்லோகங்களை எடுத்து திருப்பி இந்த வித்யானந்த பிரகரணத்துல யூஸ் பண்ண போறாங்க. இதே விஷயம் நம்ம பார்த்தத ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால சொல்றது ஈஸி, புரிந்து கொள்றது ஈஸி, திருப்பி வரும். இப்ப இந்த வித்யானந்தமானது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா 65 ஸ்லோகங்களோட இருக்கக்கூடியது. அதுல 1லிருந்து 39 ஸ்லோகம் வரைக்கும் புதுசான விஷயங்கள்லாம் நமக்கு சொல்ல போறாரு. இந்த 40லிருந்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் இல்லையா? 40லிருந்து ஒரு 97 ஸ்லோகம், 57 வரைக்குமோ ஏதோ ஒரு ஸ்லோகங்கள் அந்த திருப்தி பிரகரணத்துல என்ன ஸ்லோகம் எழுதினாரோ அதே ஸ்லோகத்தை அப்படியே இங்க வெர்பாட்டியமா எழுதியா, அது ஏற்கனவே நம்ம பார்த்துதான். அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன். இப்படி இந்த அத்தியாயமானது 14வது அத்தியாயம் அமைஞ்சது. யோகானந்தத்தை பத்தி இவர் சொல்லும் பொழுது எடுத்த எடுப்புல அவர் என்ன பண்ணிட்டாரு? யோகானந்தத்தை சொல்லும் போது ஸ்ருதியை வச்சுட்டு ஆரம்பிச்சுட்டாருங்க. ஆனந்தம் ஆனந்த் ரசோ வைசா ரசகியமாயம் லப்வானந்தி பவதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம்
பிரம்மவித் பரமாத்மோகி தரதி சோகம் ஆத்மவித் அப்படின்ற ஒரு சுதி வாக்கியங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு எடுத்த இடத்துல இந்த சுதி எல்லாம் சொல்லுகிறதுப்பா இந்த ஆனந்தத்தை பத்தி. இந்த ஆனந்தத்துக்கு பேர் தான் பிரம்மானந்தன் பேரு. அந்த பிரம்மானந்தத்தை தான் நான் யோகானந்தம் என்ற பெயரை கொடுத்து உனக்கு சொல்லுகிறேன். பிரம்மானந்தம் பிரமக்ஷாமி யோகானந்தம் என்ற பேர்ல ஆரம்பிச்சுட்டு அந்த பிரம்மானந்தத்தை தான் உனக்கு யோகானந்தன் இப்ப சொல்ல போகிறேன். அது ஐகிக ஆமுஷ்பிகா அனர்த்த பிராத்தம் ஹித்வா. இந்த ஊர்லயே இது அடைய வேண்டும் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணமோ, மேல்லுகத்துக்கு போனா அதை அடையணும் இதை அடையணும்ன்ற எண்ணமோ, இது எந்த மேல் லோகமாவது எந்த லோகமா இப்பவே நான் அந்த திருப்தியான ஸ்டேஜ்ல தான் இருக்கேன்னு நினைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்க. அந்த ஆனந்தத்தை சொல்லி யோகானந்தத்தை ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு சார் இது எல்லாம் பெரிய பெரிய விஷயம், நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு என்ன சார் அதை சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டதுனால உனக்கு சொல்றேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மானந்தத்துல என்ன சொன்னாரு அவரு சார், கர்மா தர்ம வசா தேவ ஜாயதாம் மிரியதாம் இதி புன தேக லட்சைஹி இன்னோ தாட்சண்யேன வத அப்படின்னுப்பா. சார் நீங்க பிரம்மானந்தம் வேதாந்தம் இதெல்லாம் சொன்னீங்க, வேட்டி இதெல்லாம் யோகிகளுக்கும் பெரிய பெரிய படிச்சவாளுக்கும் சொன்னீங்க. மூடச்ச அத்த அஸ்தி கா கதி, மூடனா இருக்கவனுக்கு என்ன கதி சார் அதை சொல்லுங்க. அதுக்கு அவர் சொன்னார், அப்பா விவேகம் ரொம்ப முக்கியம்பா, எது ஆத்மா எது அனாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் உனக்கு தெரியப்பட்டதோ எதெல்லாம் உணரப்பட்டதோ எல்லாம் காணப்பட்டா அனாத்மாப்பா, உன்னுடைய போக்கஸ் முழுக்க ஆத்மாவதான்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2வது அத்தியாயத்துல இவர் இந்த விஷயங்களை எல்லாம் ஆத்மானந்தத்துல சொன்னார். அதற்கு பிறகு இப்ப நம்ம இன்னைக்கு காத்தால ஒரு சினாப்சிஸ் பார்த்தோம். 3வது அத்தியாயமாக இருக்கும் அத்வைத ஆனந்தத்துல. அப்ப அந்த சத்திய சித்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மமானது அத்வைத ஸ்வரூபமாக இருக்குப்பா. இந்த அத்வைத ஸ்வரூபமானது புரியுமா, ஜெகத் வித்தியாசம் நன்னா உடம்புல அப்படி போய் இன்ஜெக்ஷன் போட்டு ரத்த நாள் கலவுல இந்த ஜெகத் பொய் இந்த ஜெகத் பொய் இந்த ஜெகத் பொய் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு 3வது சாப்டர் சொன்னார். நமக்கு பிரம்மானந்தத்தினுடைய வசதியை சொன்னார். அதுக்கு பாமரனும் எப்படி அதை அடையலாம் என்பதை சொன்னார். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஜெகத் வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இப்படி எல்லாம் சொல்லி இதெல்லாம் அறிஞ்சுட்டேன் சார், எனக்கு என்ன பலன் இதை அறிஞ்சதுனால அந்த பலனை சொல்வதற்காக 14வது முதல் 3 அத்தியாயங்களை சொன்னக்கூடிய அந்த அபியாசங்கள்னால அந்த படிப்புனால நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி அது தெரிஞ்சு கொண்டதன் பலனாக என்ன இருக்கோ ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை வர்ணிக்கிறது தான். கையில என்ன புரிஞ்சில்லாமோ நம்ம எப்படி இருக்கோமோ அதை வர்ணிக்கிறதுக்காக வந்ததுதான் இந்த 4வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய வித்யானந்தம் எனக்கூடிய இந்த அத்தியாயம் இல்லையா. இப்ப மேல போகும் இல்லையா. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஞாபக சக்தி திருப்தி தீப பிரகடனத்துல நாம ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு ஒரு 10 மாணவர்கள் என்ன பண்ணாங்க அந்த கதையை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நதியை தாண்டினார்கள். அந்த நதியை தாண்டின பிறகு போகுது, திடீர்னு வெள்ளம் வந்துட்டு தாண்டின பிறகு அவர்கள் எல்லாம் போய் பார்த்தாருனாக்கா பசங்க ஒண்ணுக்கு ஒண்ணு எண்ணி பார்த்தாருனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. 10 பேர் வந்தோமே, நம்ம 9 பேர் வந்தோமே, நம்ம குரு சொல்லி அனுப்பிச்சாரே 10 பேர் ஜாகிரதையா போய்க்கலாம்னு நம்ம இப்ப போய் பார்த்தா 9 பேர் தானே இருக்கோம். ஒவ்வொரு அழுது முற்றிட்டு அழறாங்க. அந்த பக்கத்துல ஒரு சன்னியாசி இருந்தார். என்னப்பா எல்லாம் அழுதுன்னு இருக்கீங்க? சார் 10 பேர் கிளம்பினோம் சார், பாருங்க சார் நாங்க 9 பேர் இருக்கோம், யாரு போனோம் பெரிய எல்லாரையும் பார்த்தேன். அவர் விஷயம் தெரிஞ்சாரு. என்னடா இது சரியா சொல்லுப்பா, எத்தனை பேர் கிளம்பினீங்க? 10 பேர் கிளம்பினோம் சார். இப்ப எவ்வளவு பேர்? 9 பேர் இருக்கோம் சார். 10 பேர் இல்ல, அவ்வளவுதான் யாருக்கும் ஒன்னாக ஆளறலை அப்படின்னு கொஞ்சம் ரிலீஃப் ஞானம் ஏற்பட்டது. அப்பா அதுக்கப்புறம் சொன்ன சாப்பிடுங்க நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, என்ன சார் சீக்கிரம் சொல்லுங்க சார், டென்ஷனா இருக்கு சார். பரோட்ச ஞானம்னா டென்ஷன் இல்லைன்னா அது ஆகிற வரைக்கும் எனக்கு டென்ஷன் ஆச்சு. நான் தான் பிரம்மன் தெரிஞ்சு போச்சு. இப்ப நானே பிரம்மன்றது எனக்கு உணர வேணாமா? அதனால இது கொஞ்சம் நிதித்தியாசனம் வேணுமா, கொஞ்சம் பாட்டுவாங்க. எள்ளு இப்ப எள்ளு நீ முதல்ல எப்படி எண்ணியோ எழுதுங்க. அவன் எல்லாரையும் நிக்க வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 பூஜை பார்ப்பான். சன்னியாசி பூஜை எண்ணிக்கோட யாரு 10 நீ தாண்டா அந்த 10 அப்படின்னு இருக்கிற தண்ணி எல்லாம் போச்சு.
டென்ஷன் எல்லாம் போச்சு இல்ல, பணம் முட்டிட்டது, படபடப்பெல்லாம் இன்னும் நிக்கல, தானாதான் அடங்கும் இல்லையா. விஷயம் கரைஞ்சி போச்சு, திருப்தியா சோகமானது போயிடுச்சு, ஓன்னு அழுததெல்லாம் நின்று போச்சு, ஒரு சுகமானது ஏற்பட்டு. இந்த சுகத்துக்கு பேர் தான் திருப்தி அப்படின்னு சொல்லி, அந்த திருப்தியானது எப்படி ஏற்படுகிறது அதை வேற இந்த மாதிரி இந்த கதையை வைத்துக்கொண்டு, இது முதல்ல அவங்களுக்கு யாருமே 10 பேர் யாருன்னே தெரியாமையே இருந்தாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் இந்த வேதாந்தா கிளாஸ்க்கு வரும்போது அஞ்ஞானத்தோட வந்தோம். ஏன்னா இங்க வந்து படிச்சு பார்த்தா நம்ம எல்லாருமே நம்மள மாதிரியே ஒரே மாதிரியா இருக்கா, இதுல வேற இவர் வந்து கிளாஸ் எடுக்கிறவருக்கு ஆயிக்கலாம் அப்படின்னு ஒரே ஒண்ணு எல்லாருக்கும். வந்த உடனே பார்த்தா நீதான் பிரம்மான்றாரு, இந்த உலகத்தை படைத்ததுதான் நீன்றாரு, எப்படிதான் நானா இருக்க முடியும் சந்தேகம் அந்த பிரம்மத்தை மறைத்தது. அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு பிறகு நிச்சயம் வேற, நான் இன்னாரும் எனக்கு தெரியும் போது நான் எப்படி சார் நான் ராஜகோபால போய் நான் ராஜகோபால் இல்லை நான் பிரம்மன்னு சொல்லுவீங்க அப்படின்ற நிக்ஷேபங்கள்லாம் வந்தது. அதற்கு பிறகு அவர் விவேக சூடாமணி, தத்துவபோதம் போன்ற புஸ்தகங்கள, வேதாந்த சாரம், பரிபாஷா, இந்த சித்தாந்த வேச சங்கிரகம் போன்ற புக்கள் தான் அப்படி படிக்க ஆரம்பிச்சோம். உபநிஷத்துக்கு வந்த உடனே கட்டோபனிஷத், பகவத்கீதை படிக்கும் போதுதான் தெரிஞ்சது நான் ஒரு பிரபஞ்சன் ஆத்மாதான். ஏன் ஸ்ருதி சொல்றது, உபனிஷத் சொல்றது. அது வரைக்கும் ஏன்னா அதெல்லாம் பொய் சொல்லாது, ரிஷிகள் எல்லாம் பொய் சொல்ல மாட்டார், குரு பொய் சொல்ல மாட்டார், எல்லா நம்பிக்கை வந்து பரோட்சமான ஞானம் ஏற்பட்டு. அதற்கு பிறகு அதையே மனனம் பண்ணி சொல்லி கிளாஸுக்கு வர 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 நிதித்தியாசனம் பண்ண அது அபரோட்ச ஞானம் தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சம்சாரம்ன்றதுல இவ்வளவு நாள் போகப்பட்ட இந்த சம்சாரமானது நிவர்த்தி ஆகிடுச்சு. அந்த சம்சார நிவர்த்தியிலிருந்து ஒரு திருப்தி, சுகப்பிராப்தி, திருப்தியானது ஏற்படும். இப்படி அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம், சோக நிவர்த்தி, திருப்தி அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு 7 நிலைகளை காட்சி அந்த திருப்தியின் பலனை இந்த அத்தியாயத்துல விஸ்தரிக்கிறதுக்காக வந்திருக்கார். அதனாலதான் அந்த காரணத்தினாலதான் அங்க இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களை எடுத்து போட்டிருக்கிறார். இப்ப அந்த கிரந்தத்துக்குள்ள சொல்லுவோம். யோகேன ஆத்ம விவேகேன வைத வித்யாத்ம சிந்தயா பிரம்மானந்தம் பஷ்யதா அத வித்யானந்தோ நிரூப்யதே. யோகேன ஆத்ம விவேகேன வைத வித்யாத்ம சிந்தயா. 3 விஷயங்கள் சொல்லும். யோகேன ஆத்ம விவேகேன